வணக்கம். பக்தி டுடே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மறுபடியும் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஒரு தலைப்பு பற்றி பேச போகிறோம். அதிகமாக ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், வாராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபடலாமா? அப்படி வழிபட்டால் ஏதாவது தொல்லை வருமா? இல்லது அம்மா ஏற்றுக்குவாங்களா? அதை அம்மா வீட்டில் வந்து இருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு சில விஷயமெல்லாம் இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, வாராகி அம்மனை தாராளமாக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். அப்படி நீங்கள் வழிபாடு பண்ணலாம், ஃபோட்டோ கூட வச்சு வழிபாடு பண்ணலாம். அப்படி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அது சிலை வடிவாகவோ அல்லது ஃபோட்டோவையும் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சிலை வடிவாக வச்சு பண்ணுறதுக்கும் ஃபோட்டோ வச்சு பண்ணுறதுக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியம்னு ஒன்று இருக்கு. அது கண்டிப்பாக நம்ம வச்சே ஆகணும். காரணம், மாதத்துக்கு ஒரு தடவை பெரியவங்களுக்கு வந்து திதி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு எதாவது கொடுத்து அந்த திதியை முடிக்கிறோம். ஒரு நண்பனாக இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கு உண்டானதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் இந்த அம்மன் அப்படிங்கிறவங்க நம்ம குலத்தையே காக்கிறதுக்கு வர்றவங்க, நம்மளுக்கு எல்லா சௌகரியமும் செஞ்சு கொடுக்குறவங்க, துன்பம் வராமல் பார்த்துக்கிறவங்க, வழக்குன்னு வந்ததுன்னா ஜெயிக்கிறவங்க, இத்தனை வல்லமை பொருந்தியவங்க. அவங்க எதிர்த்தன்மையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, எதிரியும் அழிக்கக்கூடியவங்க. பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எத்தனையை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் சரி, வீட்டில் செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாலும் சரி, இதெல்லாம் அழிக்கக்கூடியவங்க தான் வாராகி அம்மன். இப்படிப்பட்ட ஒரு வாராகி அம்மனை கொண்டு நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சாயங்காலம் 6 மணி ஆனால் கைகால் கழுவிட்டு, தண்ணி ஊற்றிக்கிற சௌகரியம் எடுத்தால் தண்ணி ஊற்றிட்டு கைகால் கழுவிட்டு அவங்களுக்கு நைவேத்தியம் வைக்கணும். நைவேத்தியம் வைக்கணும்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம், அல்லது குச்சிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, மாதுளை, எள்ளுரண்டை, பருப்பு உளுந்து வடை, இதெல்லாம் நீங்கள் எதை வேணாலும் வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணியும் வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு உண்டான பாமாலையை பாடி அவங்களுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி நீங்கள் தாராளமாக வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பக்கத்து ஊரில் ஒரு 2 பேர் இருந்தாங்க, 2 குடும்பம் இருந்தது. ஒருத்தர் என்னோட வாராகி அம்மனை ஆன்லைனில் குட்டி சிலையாக வாங்கி ஆன்லைனில் வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாங்க. பண்ணும்போது குருவுக்குன்னு ஒரு பெரிய காரியம் ஆகி போச்சு. அவங்க இடத்துல ஒரு சொந்தத்தில் பெரிய காரியம் ஆகி போச்சு. அப்புறம் அவங்க 2 மாதம் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை அந்த ரூம்பவே எடுத்து போட்டிட்டாங்க. 2வது அதை செய்யும்போது மனசுக்குள்ள ஒரு தாங்கலாகி போச்சு. 2 மாதமாக வாராகி அம்மனை கும்பிடலையே, இப்போ மறுபடியும் எப்படி நம்ம கும்பிட்றது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க. கேட்டதையும் நான் சொன்னேன், நம்மளை ஆற்றுமேட்டு கொண்டு போங்க, ஆற்றுமேட்டு கொண்டு போய் அங்கே மஞ்சளில் நீராட்டுங்க, படித்துறையில் வச்சு மஞ்சளில் நீராட்டி அப்புறம் அங்கிருந்து எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி செஞ்சாங்க. அவங்க ரொம்ப இப்போ சிறப்பாக இருக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணாங்க, 8 கை அம்மன், 4 கை இருந்தால் 10 சொல்லி 8 கை அம்மனை ஆன்லைனில் வாங்கி கொண்டு வந்து வச்சாங்க. அவங்களால வச்சு சமாளிக்க முடியலை. மறுபடியும் எங்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி வாராகி அம்மனை வச்சு வழிபாடு பண்ண முடியலை அப்படின்னு, நீ கொண்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு அம்மா முன்னாடியே வாக்கு வச்சோம். வாக்கு வச்சங்காட்டி அவங்களுக்கு வேண்டாம், அவங்க வச்சு சமாளிக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேண்டான்னு சொல்லிட்டோம். அவங்க அங்கே தான் வச்சுருக்குறோம். இதை வழிபாடு செய்கிறவங்க முடிகிறவங்க செய்யுங்க. செய்யலைன்னா இதை பற்றி பெருசாக நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். பக்கத்தில் எங்கே வாராகி அம்மன் கோயில் இருக்கோ அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நைவேத்தியமாக கொடுத்து நீங்கள் அந்த சந்தோஷத்தையும் அந்த அருளையும் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டுக்கிறேன்.